சரி, இப்போ வந்து ஒரு மதர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து 6 ஹவர்ஸ் ஒர்க். அங்க வந்து பிரஸ்ட் மில்க் ஸ்டோர் பண்றதுக்குலாம் ஃபெசிலிட்டி இல்ல. 6 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா அந்த பாலை டைரக்டா குடுக்கலாமா? நெறைய பேர் அது புளிச்சு போயிடும், குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் இட்? மேம் குடுப்பீங்க. வாட் இஸ் த ரீசன்? ஓகே, உள்ளுக்குள்ள வச்சுக்கிற பால் எப்பவுமே ஃப்ரெஷ் தான். ஸோ if you are coming back, only thing is mother what she have to check is like whether breast is engorged. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இப்போ 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி when her puberty time is getting over, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி பம்ப் பண்ணிட்டேன்னா அந்த பால் எடுத்துட்டு வரணும். பால் கட்டிட்டு, அதாவது 6 மணி நேரம் குடுக்காம இருந்து பால் கட்டிட்டு வந்தாலும் அந்த பால் கெட்டு போன பால் கிடையாது. ஆனா பிரஸ்ட் வந்து விண்டன்னு இருக்கிறதுனால பேபி வாய் வச்சு சப்புச்சுன்னா வலிக்கும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஒரு கர்ச்சீஃப்ல எடுத்துட்டு வெஸ்ட் மேல ஒரு ஒத்தடம் கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த இனிஷியல் போர்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்துட்டு அது பிறகு டைரக்ட் ஃபீடிங் பண்ணலாம். இல்ல நிறைய வருதுன்னா அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு யூஸ் பண்றதுக்கும் வச்சுட்டேன்.